உங்களோட ஒரு ஓட் நாட்டோட எதிர்காலத்தை மாற்ற போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முன்னாடிலாம் ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஓட்டிங் பவர் அண்ட் டெசிஷன் எடுக்கிற பவர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம் போல நாடுகள் எல்லாருமே போராட ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ்க்காக, எங்களுக்கும் சம உரிமை வேண்டும்ன்றதுக்காக அவங்களும் போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒன்லி பணக்காரங்களுக்கும் அண்ட் ரிச்சான ஆம்பளைங்களுக்கும் மட்டும், அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. இந்தியாவில் 1947, அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுத்தாங்க அண்ட் எல்லாருமே ஓட் பண்ணலாம்னு சொன்னாங்க. இதை தான் நம்ம யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாக்கு, அதாவது ஓட்டிங் நம்மளோட உரிமை மட்டும் கிடையாது, அது நம்மளோட குரல். ஸோ நமக்கான லீடர், நமக்கான ஃப்யூச்சர் லீடரை நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ வைஸாக டிசைட் பண்ணுங்கள். ஸோ வர April 23 நம்மளோட தமிழ்நாடு எலெக்ஷன். ஸோ நம்மளோட லீடரை நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்மளோட ஃப்யூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ our nation is in our hands. ஸோ அதனால் பார்த்து வைஸாக டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.